Hi students, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் பேப்பர் வந்து பார்த்திருப்பீங்க. உங்களுடைய பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜியோட மார்க்ஸ் வந்து எவ்வளோ அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சஜஷன் கேட்டிருந்தோம். சென்டம் சேலஞ்ச் வந்து செகண்ட் மிட் டர்ம்ஸ்க்கு வந்து அப்லோட் பண்ணலாமா அப்படினு சொல்லி கேட்டிருந்தோம். அதில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகே அப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சொல்லிவிடுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து சென்டம் சேலஞ்ச் வந்து ஃபாலோ பண்ணுறதா அதாவது கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ எஃபர்ட் எடுத்து போட்டாலும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து லைக் பண்ணுறதுக்கு இல்லை, ப்ளஸ் வந்து ஷேர் பண்ணுறதும் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டின்ஸ் பார்த்து நீங்கள் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேட்டாக இருக்கும். பரவாயில்ல இவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நம்ம அப்லோட் பண்ணி அது வரலை அப்படின்னா அந்த கொஸ்டினும் சொல்லுங்கள். இவ்வளோ தான் இதெல்லாம் படித்தேன் நீங்கள் சொல்லி அதை நான் வரலை, உங்களால் மார்க்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து கொஷினை அப்கிரேட் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு பாட்னி அண்ட் சுவாலஜி புக்கை எடுத்து வச்சிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 6th லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினும் சுவாலஜியில் 9th லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம். சரிங்களா? நான் கொஷினு புக் பேக்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் சொல்லக்கூடிய கொஷினை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க் பண்ணி படிச்சிருங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்டீரியர் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த சென்டம் சேலஞ்ச் வந்து கண்டினியூ ஆகிறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோஸ் வந்து பாருங்கள். ஏன்னா நமக்கு வந்து எவ்வளோ தான் பார்த்தாலும் லைக் பண்ணுறதே கிடையாது. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் ஆகணும் அப்படின்னா ஓரளவுக்காவது லைக் பண்ணுங்கள். நமக்கு வியூவர்ஸ்மே கம்மி தான், ஒரு சில வீடியோஸ் வந்து போகிறதே கிடையாது. ஸோ ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்லோட் பண்ணதான் வருதா இல்லையான்னு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுறேங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம்லேயே இதெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மோஸ்ட்லி 90% வரும். நான் வந்து குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பரை ஒரு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் நமக்கு கிடைச்சதோ அது எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்தா 5 மார்க்ஸு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய கொஷின்ஸு வந்துருந்துச்சு. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்துருந்துச்சா எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் மிட் டர்மில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் மிட் டர்ம் போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து 6th லெசன் 7th லெசன் 8th லெசன் இருக்கும். சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா 9, 10, 11 லாஸ்ட்டாக ஒரு லெசன் தான் இருக்குது. ஸோ அதையும் நம்ம சொல்லிவிடுவோம். ஹாஃப் இயர்லி எல்லாமே ஃபுல்லாக மறுபடியும் வந்து ரிவைஸ் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 to 15 டேஸ்லேயே இந்த கொஷின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோபாட்னி புக் பேக் கொஷின் 6th லெசன் வந்து இன்றைக்கி பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் 7th லெசன் 8th லெசன் இது எல்லாமே பார்ப்போம். நம்ம புக் பேக்கு இன்டீரியர் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா? பயாலஜிக்குனே நம்ம தனியாக பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த 20வது கொஸ்டின் இது வந்து படிச்சிருங்க. டிஃபைன் ஈகாலஜி அப்படிங்கிற கொஸ்டின் 20 படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையோட படிநிலை ஈகாலஜிக்கல் ஹியரார்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கொஸ்டினை படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புவி வாழிடம் செயல் வாழிடம் இந்த கொஸ்டினை படிச்சிருங்க. 23 இருக்குது பார்த்தீங்களா, ஹேபிடேட் அண்ட் நீச் அப்படிங்கன்னு இருக்கும், அது வந்து படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து 22 முக்கியமான கொஸ்டின் தான், முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் 26வது கொஸ்டின். சரிங்களா? 26 வாட் இஸ் ஃபைட்டோ ரெமிடியேஷன் அப்படிங்கிற கொஸ்டினு இது எல்லாமே படிச்சிருங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த யூரி தெர்மல் ஸ்டீனோ தெர்மல் 24 இருக்குது பாருங்கள். யூரி தெர்மல் ஸ்டீனோ தெர்மல் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அது வந்து படிச்சிருங்க. இங்கே வந்து ஸ்டீனோ ஹலைன்னு இருக்குது, யூரி தெர்மல் ஸ்டீனோ தெர்மல் தான், இங்கிலீஷ் மீடியம் வந்து மாறி இருக்குது, அது வந்து பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அல்ஃபிடோ எஃபெக்ட் 27 இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொஸ்டினை படிச்சிருங்க. நமக்கு இந்த லெசனில் புக் பேக் கொஞ்சம் நிறையா தான் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். 6th 7th 8th லெசன் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 29 மண் உருவாக்கம்னு இருக்குது பார்த்தீங்களா, 29 சாயில் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது, அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து 31 அந்த அத்திய குவியலுக்கிடையே உள்ள அந்த இடைச்செயல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 36 ஸோ இங்கிலீஷ் மீடியம் 36 வந்து நோட் பண்ணி வச்சிங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் இங்கே இருக்குது. சரிங்களா? 36வது கொஸ்டின் இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 39 ஸோ 39 கொஸ்டின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. 40 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 40வது கொஸ்டின் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 42 மிமிக்க ஃபுல்லி நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேயும் படிச்சிருப்போம், இங்கேயும் வரும். இங்கே அதுக்கான ஆன்சர்ஸ் வேறு, அங்கே அதுக்கான ஆன்சர்ஸ் வேறு. சப்போஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷினா 6th லெசனில் இருக்கக்கூடிய கொஷினா கன்ஃபியூஷனே தேவை. உங்களுக்கு எது ஆன்சர் தெரியுதோ அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, எழுதுருங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 43 இந்த கொஷின் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 45 ரொம்ப ரொம்ப முக்கியம், கூட்டு பரிணாமம் அப்படிங்கிறது இந்த கொஷினை படிச்சிருங்க. அதுக்கடுத்து 47 எஃபெக்ட் ஆஃப் ஃபயர் இந்த கொஷினை படிச்சிருங்க. அதுக்கடுத்து 48 இது வந்து 5 மார்க் கொஷினை, மண் அடுக்கமைவு அப்படிங்கிற கொஷின் இது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 50வது கொஷின் 15th கொஷின் ரொம்ப முக்கியம், அதை வந்து படிச்சிருங்க. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு சதுப்பு நிலம் இதெல்லாம் இன்டீரியர் கூட நமக்கு வரும். அனாட்டமிக்கல் அடாப்டேஷனு, அதாவது உள்ளமைப்பியல் புற அமைப்பியல் அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே வரும். அது இன்டீரியர் கொஷினில் வரும். சரிங்களா? அதை நம்ம வந்து இன்டீரியரில் சொல்லும்போது சொல்கிறேன். இங்கே இந்த 51 இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 51 படிச்சிருங்க. அதுக்கடுத்து 52. சரிங்களா? நமக்கு நம்பர் ஆஃப் கொஷின் கொஞ்சம் இந்த 6th லெசனில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 54, அதுக்கடுத்து 53. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் தான். இது எல்லாமே இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷினு. ஸோ பயோபாட்னியில் நீங்கள் மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி. ஸோ பயோசுவாலஜி புக்ஸ் எடுத்துங்க. பயோசுவாலஜியில் 9th லெசன் எடுத்துருங்க. 9th லெசன்லேயும் நமக்கு வந்து கொஷின்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 12வது கொஷின் புக் பேக்கில் 12 ஃபஸ்ட்டு வந்து நோட் படிச்சுங்க. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இன்சுலின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து 13 ரோசி எவ்வாறு இயல்பான பசுவின் என்று வேறுபடுகிறது அப்படிங்கிற கொஷின். ஸோ 13வது கொஷின் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 17. ஸோ அந்த 17th கொஷின் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த ஏடிஏ குறைபாடு 19வது கொஷின். ஸோ இது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து டிஎன்ஏ வேக்சின், டிஎன்ஏ தடுப்பூசிகள்லாம் என்ன 20வது கொஷின். இது எல்லாமே படிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 21 உடல் செல் சிகிச்சை, இனச்செல் சிகிச்சைன்னு இருக்கும். சொமாட்டிக் செல் தெரப்பி, ஜெர்னலைன் செல் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த ஸ்டெம் செல்லை பற்றி கண்டிப்பாக கொஷின் உண்டு, மூளைச்செல்களை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ 22வது கொஷின் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த 23 முக்கியமானதான். ஸோ படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 23 வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25 மறுசேர்க்கை தடுப்பூசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 25th கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து இந்த டாலியை பற்றி கொஷினு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த டாலி ஆடை பற்றி படிச்சுங்க. 26 இந்த கொஷினை படிச்சுருங்க. அதுக்கடுத்து 27 5 மார்க்ஸ் கேட்பாங்க. நன்மை தீமை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜ் அதை படிச்சுருங்க. 28 மறுசேர்க்கை இன்சுலின் எவ்வாறு உற்பத்தி செய்வீங்க அப்படிங்கிறது, இது எல்லாமே 5 மார்க்ஸ். சரிங்களா? இந்த மறுசேர்க்கை தொழில்நுட்பம் 25, 26, 27, 28 இது 4மே 5 மார்க்ஸில் நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் லெசனில் 9th லெசனில் இதை வந்து படிச்சுருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம 10th லெசன் இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம சொல்லக்கூடிய இந்த மார்க் பண்ணியிருக்கக்கூடிய கொஷினை இதை வந்து படிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்டீரியர் கொஷின்ஸ் இதெல்லாமே சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பார்ட் வந்து அப்லோட் பண்ணுறோம்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு, இது வரைக்குமே லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மீதி இருக்கக்கூடிய சாப்டர்ஸுக்கு புக் பேக், இன்டீரியர் இது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.